ஓம் முருகா வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னுடைய துணையை நினைத்து நீ வடிக்கும் கண்ணீருக்கு உன் அப்பா நான் பதில் சொல்லவே வந்திருக்கின்றேன். உன் துணை உன்னை அழைக்கவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கின்றாய். எப்படியாவது அழைத்து விடுவார் என்ற நம்பிக்கையும் இருக்கின்றது. ஆனால் எத்தனை நாட்கள் தான் நான் அவருக்காக காத்திருப்பேன்? எதற்காக என்னையும் என் மனதையும் அவர் சற்றும் புரிந்து கொள்ளவில்லை? அவ்வளவு கல்லெஞ்சம் படைத்தவர் அல்ல என் துணை. ஆனால் இப்பொழுது மட்டும் எதற்காக அவர் இப்படி இருக்கின்றார்? நான் பிரிந்து இருக்கையில் அவர் பின்பு மகிழ்ச்சியாகத்தான் இருக்கின்றாரா என்ன? என்னை விட்டு இருக்க முடியாது என்று கூறினாரே, நான் இல்லை என்றால் உயிரை கூட விடுவேன் என்று என்னிடம் அவ்வளவு அன்பாக பேசியவர் கூறியவர், இப்பொழுது நான் பிரிந்து எத்தனை நாட்கள் ஆகியும் என்னை அவர் அழைக்கவில்லையே. தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சி செய்தாலும் அந்த அளவிற்கு சரியாக பதில் வரவில்லை. என்னை எப்படியாவது அழைத்து செல்ல என் வீட்டிற்கு வருவார் என்று நித்தமும் காத்திருக்கின்றேன். அழைக்கவும் வரவில்லை. என்னத்தான் அவர் மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றார் என்று எனக்கு புரியவில்லை அப்பா. என் வாழ்க்கையை இப்படி கேள்விக்குறியாக்கிவிட்டீர்களே. நான் என் பெற்றோருடன் இருப்பது யாருக்கு கஷ்டமோ இல்லையோ, என் பெற்றோர்களே சில சமயங்களில் என்னை பாரமாக நினைக்கின்றார்கள். என்னால் அவர்களுக்கு எப்பொழுதும் கஷ்டம்தான். உற்றார் உறவினர்கள் அனைவரும் என்னை ஒரு மாதிரியாக பார்க்கிறார்கள். கணவனுடன் சண்டை போட்டு இங்கு வந்து அமர்ந்திருக்கிறார் என்று ஏளனமாக விமர்சிக்கின்றார்கள். என் துணை இப்படி செய்பவர் அல்ல. எத்தனை முறை நான் சண்டை போட்டு வந்தாலும் என் பின்னால் வந்து என்னை அவர் கையோடு அழைத்து செல்வார். அப்படிப்பட்ட குணம் கொண்டவர் இப்பொழுது மட்டும் எதற்காக என்னை அழைத்து செல்ல வரவில்லை என்ற பல கேள்விகள் உன் மனதில் இருக்கின்றன. உன்னுடைய கேள்விகளுக்கு உன் அப்பா சொல்ல பதில் ஏதும் இல்லை தங்கமே. உன்னுடைய துணையின் மனதில் என்ன இருக்கிறது என்று உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அவர் உன்னை பிரிந்து இருக்கையில் மகிழ்ச்சியாக இல்லை, நிம்மதி குலைத்து தனிமையில் தவித்து கொண்டிருக்கின்றார். அவர் உன்னை அழைத்து செல்ல வேண்டும் என்று கிளம்புகையில் அவருடைய குடும்பத்தினர் தடுத்து நிறுத்தி ஏதாவது ஒன்றை சொல்லி அவரை துன்பப்படுத்துகின்றனர், காயப்படுத்துகின்றனர். இதனால் அவர் எங்கு செல்வது என்று தெரியாமல் உன்னை அழைத்து செல்வதா வேண்டாமா என்ற குழப்பத்திலேயே இன்று வரை இருக்கின்றார். எத்தனை முறைத்தான் நீயாக இறங்கி செல்வாய் என்று அவருடைய குடும்பத்தினர் அவருக்கு உண்டான கோபத்தை அதிகப்படுத்தும் விதத்தில் பேசிக்கொள்கின்றார்கள். இதனால் உன் துணை குழப்பம் அடைந்து உன்னை அழைக்க வராமல் காத்திருக்கின்றார். நீயாக வந்துவிடுவாய் என்று காத்திருக்கின்றார். உடைய வாழ்க்கையில் உண்மையாக நடப்பது இதுதான். அடுத்து என்ன நடக்கும்? உன் துணை பொறுமை இழந்து நீ வருவதாக தோன்றவில்லை என்று அவர் குடும்பத்தையும் எதிர்த்து உன்னை அழைக்க வரப்போகின்றார். அவையும் கூடிய விரைவில் நடக்கத்தான் போகின்றது தங்கமே. பிரிவு என்பது எப்பொழுதும் ஒரு நியாயமான கருத்தாக இருக்காது. என்னத்தான் சண்டை வந்தாலும் சேர்ந்திருந்தே சமாளித்து கொள்ளுங்களே தவிர பிரிவு வேண்டாம். ஓம் முருகா வெற்றிவேல் முருகா.